நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதரா எமக்களித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கடாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோ. அவரை நாம் தெரிந்தறியாமே அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. ஜாதியாயிரமாக படர்ந்து ஓங்கி நாம் வளர சிறுமையும் சிறுமையுமான எமக்கவர் அருள் புரிவார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். காணொளி காட்சி மூலமாகவும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவரையும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியுள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளப்போகிறபடியால் உம் நாமத்துக்கு மகிமை. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர்
ஆசிர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கடினமான இந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு என்று சொன்னார். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்றார். 2 கண்ணுடையவனாய் அல்லது 2 கைகள் கால்கள் உடையவர்களாய் நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். ஒற்றை கண்ணனாய் 1 கை உடையவனாய் 1 கால் உடையவனாய் நித்தியத்தில் பிரவேசிக்கலாம் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லும்போது கடினமான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். தரித்து எறிந்து போடு, பிடுங்கி போடு என்று சொல்லுகிறார். அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொண்டால் சபைக்கு நிருபம் எழுதும் போது அவரும் அப்படியே சொல்லுவார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே அப்படி சொல்லுவார். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். பவுலும் அப்படியே சொல்லுகிறார். சபைக்கு எழுதும் போது சபைக்குள்ள விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை, அது கையோ காலோ கண்ணோ, அதை அழித்து போடுங்கள். என்ன தேவ கோபாக்கினை வருகிறது. அழித்து போடுங்கள். இப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போதும் அவர் அங்கே சொல்லுவார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனிதன் அழிக்கப்பட்டு உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்றார். தரித்து எறிந்து போடு, அழித்து போடு என்ற வார்த்தைகளெல்லாம் ஒரு கடினமான ஒரு சொற்களாக காணப்பட்டாலும் இந்த வார்த்தைகள் ஒரு தேசத்துக்கு அவசியம், சபைக்கு அவசியம், ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் அவசியம். ஆம், தேசம் நன்றாய் இருக்க வேண்டுமானால், ஒரு தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் சில காரியங்கள் அழிக்கப்படணும், கொல்லப்படணும், அது துண்டித்து எரியப்படணும். அப்போதான் தேசம் நன்றாய் இருக்கும், தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படியே சபை எடுத்துக்கொள்ளலாம். சபை கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அது நிறைந்திருக்க வேண்டுமானால், ஆவியானவருடைய பரிபூர்ணமான வழிநடத்துதல் சபையிலே இருக்க வேண்டுமானால் சில காரியங்கள் கொல்லப்பட வேண்டும், துண்டிக்கப்பட வேண்டும். அப்படிதான் ஒரு தனி மனிதன்
ஒரு தனி மனிதன் ஆசீர்வாதமாக வாழணும், நன்றாய் வாழணும், அவனோட வாழ்வு செழிப்பாய் இருக்க வேண்டுமானால் சாக வேண்டிய காரியம் அல்லது ஒரு நபர் உண்டு. அவைகளை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தேசம், ஒரு தேசம் நன்றாய் இருக்க வேதத்திலே தேசத்துக்காக, தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஒரு பிரதானமான புத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிலும் அழிய வேண்டிய, கொல்லப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. அப்போதான் தேசம் அது நல்லா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இப்படி சொல்லுவார். தேசத்துக்காக நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. இது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். கர்த்தரோட பார்வையிலே இது நன்மையான ஒரு காரியம். நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார். அப்படியே நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் ஒரு அமைதலான ஜீவன செய்யும்படி தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாக்களுக்காக, அதிகாரம் பெற்ற அதிகாரிகளுக்காகவும் நாம் அப்படியே விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் என்று ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இது தேவனாகிய கர்த்தரோட பார்வையில் நன்மை என்றும் அது அவருக்கு பிரியம் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேசம் செழிப்பாக, ஆசீர்வாதமாக, ஒரு அமைதலான, கலகமில்லாமல், பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் தேசம் நல்லபடியாய் சேமமாய் காணப்பட வேண்டுமானால் அழிக்கப்பட வேண்டிய காரியங்களும் உண்டு. உதாரணமாக நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கை ஆயிற்று. இங்கே பார்க்கிறோம். தேசத்துக்கு ஒரு அமைதல் உண்டாயிற்று. தேசத்து ஜனங்கள் மகிழ்ந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் களிகூர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டாங்க. தேசத்துக்கு, நகரத்திற்கு ஒரு அமெரிக்கை, ஒரு அமைதல் உண்டாயிற்று. எப்போ? அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு தேசம் அமைதியாயிற்று. ஒரு தேசம் நன்றாய் இருக்க வேண்டுமானால், ஒரு பட்டணம் நன்றாய் இருக்க வேண்டுமானால் ஒரு நபர் கொல்லப்பட வேண்டும். அத்தாலியாள் என்ற ஒரு பெண்ணை பட்டயத்தால் கொன்றார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. தேசத்துக்கு ஒரு சமாதானம், ஒரு அமைதல் உண்டாயிற்றாம். யார் அந்த அத்தாலியாள்? அத்தாலியாள் என்றால் அவள் யார்? 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அகசியா ராஜாவாகிற போது தேசத்தை அரசாளக்கூடிய அகசிய ராஜாவின் 22 வயதாய் இருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். தேசத்தை அரசாண்ட அகசிய ராஜாவின் தாய், தேசத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜாவின் தாய் அத்தாலியாள். அடுத்த வசனம். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். அந்த அகசிய ராஜா ஆகாப் ராஜாவுடைய
பொல்லாத வழியில அவன் நடக்கிறான். நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. தேசத்தை அரசாளக்கூடிய தன்னுடைய மகன் தேசத்தை நன்றாய் அரசாள வேண்டும் என்று ஒரு தாய் ஒரு நல்ல போதனை கொடுக்க கடமைப்பட்டவங்க. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அகசிய ராஜாவின் தாயாகிய அத்தாலியால் தன் மகனாகிய தேசத்து ராஜாவுக்கு துன்மார்க்கமாய் நடக்க ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். எப்படி துன்மார்க்கமாக நடக்கணும் என்று, எந்தெந்த வழியில் நடந்தால் அது துன்மார்க்கம் என்று ஆலோசனை, துன்மார்க்கத்துக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மோசமான ஒரு தாய் தான் அத்தாலியாள். இந்த அத்தாலியாளை வெட்டி வீழ்த்துறாங்க பார்க்குறோம். ஆனால் ஒரு தேசத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜா தேசத்தை எப்படி அரசாண்டால் தேசம் செம்மையாக நன்றாக அமைதலாக அது சேமமாக இருக்கும் என்று தாய் கொடுக்கிற போதனையும் வேதத்தில் இடம்பெற்று இருக்கிறது. நீதிமொழிகளில் பார்க்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முதலிருந்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு தாயை பார்க்கிறோம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. இங்கே ஒரு தாய் தன் மகனாகிய ராஜாவுக்கு தேசத்து குடிமக்களை எப்படி அரசாள வேண்டும், தேசத்து ஜனங்களுக்கு எப்படி நியாயம் நீதி வழங்க வேண்டும், யாருடைய வழக்கையெல்லாம் விசாரித்து யாருக்கு இரக்கம் பாராட்டி நீ எப்படி தேசத்தை அரசாள வேண்டும் என்று ராஜாவாகிய தன் மகனுக்கு ஒரு தாய் கொடுக்கிற ஒரு போதனை. என்ன சொன்னாங்க? என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, நீ ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. பாருங்க, ஒரு தாய் கொடுக்கிற ஒரு போதனை. மகனே, நீ தேசத்தை அரசாளக்கூடிய ராஜா, உன்னுடைய பலனை வீணா பாவ செயல்களுக்கு பாவ காரியங்களுக்கு பயன்படுத்தி உன் பலத்தை நீ இழந்து போகக்கூடாது. உன்னுடைய பலனை நல்ல காரியங்களுக்கு செலவிட வேண்டும் என்று போதனை கொடுக்கிறாங்க. அடுத்த வசனம், திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம், மதுபானம், போதை வஸ்துகளை எல்லாம் பானம் பண்றது அது ராஜாக்களுக்கு, தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாக்களுக்கு, மந்திரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு, அதிகாரிகளுக்கு இது தகுதி அல்ல. அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மதுபானம் பண்ணினா அரசாளக்கூடிய அதிகாரம் பெற்ற எந்த அதிகாரியாக இருந்தாலும் ராஜாக்களாக இருந்தாலும் ஏழை ஜனங்களுக்கு அது நியாயம் கிடைக்கிறது கஷ்டம். அதை புரட்டுவார்கள். அடுத்து, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஊமேனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. தாய் கொடுக்கிற போதனை. பேச முடியாதவங்க, திக்கற்றவங்க, ஏழைகளுக்கு நீ நியாயம் செய்யணும். அடுத்து, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். இது ஒரு தாயின் போதனை. தன் மகன் தேசத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜா. ஆனால் அத்தாலியாள் என்ற பெண்ணை பார்த்தோம். தன் மகனாகிய அகசிய ராஜாவுக்கு அவள் போதனை கொடுக்கிறாள். எப்படியெல்லாம் துன்மார்க்கமா வாழணும் என்று, துன்மார்க்கமாய் வாழுவதற்கு அவள் ஒரு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். ஆகவே அகசிய ராஜா துன்மார்க்கமான ஒரு ராஜாவாய் ஆகாப் ராஜாவுடைய அந்த வழியில அவன் நடந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்ற ஒரு மனிதனாக,
ஒரு துன்மார்க்கமான மனிதனாக அவன் காணப்பட்டான். கர்த்தராலே அவனுக்கு ஒரு கேடு நேரிட்டது. என்ன நேரிட்டது? 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோராம் என்ற இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்தில் காயப்பட்டு காயத்தை ஆற்றுவதற்காக அங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான். அவனுடைய சுக செய்தியை விசாரிப்பதற்காக அத்தாலியாளுடைய மகன் அந்த துன்மார்க்கமான அகசிய ராஜா அங்கே போயிருக்கிறான். ஏற்கனவே தேவன் எகு என்ற ஒரு மனிதனை ஆகாப்புடைய குடும்பம் முழுசையும் அழிக்கும்படி அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அந்த எகு அகசியாவை வெட்டி கொன்று போட்டான். அத்தாலியாளுடைய மகன் அகசிய ராஜா வெட்டி கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேட்டதும் 2 நாளாகமம் 22:10 வாசிங்க. 10 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூத குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான அனைவரையும் அவள் வெட்டி வீழ்த்தினாள். ஏற்கனவே அத்தாலியால் தன் மகனுக்கு துன்மார்க்கமான போதனை கொடுத்தவள் என்று பார்க்கிறோம். தன் மகன் இறந்து விட்டான், ராஜா இறந்து விட்டான். அடுத்து அந்த அகசிய ராஜாவுடைய பிள்ளைங்க தான் ராஜாங்கத்துக்கு வருவாங்க, தேசத்தை அரசாள ராஜாங்கத்துக்கு வருவாங்க. ஆனால் அத்தாலியால் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனே அவள் அகசிய ராஜாவுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்த பேர பிள்ளைகளையே, ராஜவம்சமான தன்னுடைய சொந்த பேர பிள்ளைகளையே வெட்டி எல்லா பிள்ளைகளையும் வீழ்த்துகிறாள். அப்படி வெட்டி வீழ்த்தும் பொழுது அகசியாவின் கடைசி மகன் 1 வயது குழந்தை, அவனை மாத்திரம் அவங்க காப்பாத்துறாங்க. 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் அத்தாலியாள் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். போதும். அத்தாலியால் ராஜவம்சமான தன்னுடைய பேர பிள்ளைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி அவள் ராஜாங்கத்துக்கு வரா. தேசத்தை அரசாளுவதற்கு அத்தாலியால் எழும்பினான். பேர பிள்ளைங்க இருந்தா பதவிக்கு வந்துருவாங்க. ஆனால் அத்தாலியாளுடைய சொந்த மகளே, அகசியாவின் சகோதரியே அப்படி பேர பிள்ளைகளை வெட்டும் பொழுது 1 வயது குழந்தையான அகசியாவின் மகனை அவ திருட்டுத்தனமா ஒழித்து வைத்து பிள்ளையை ஆலயத்தில் கொண்டு போய் வைத்து 7 வருஷம் அத்தாலியாளுக்கு தெரியாம பாதுகாக்கிறாங்க. 7 வருடம் ஆன பின்பு அந்த பிள்ளையை தேவனுடைய ஆலயத்திலே வெளியே கொண்டு வந்து அவனுக்கு பட்டம் சூட்டி தேசத்தை அரசாளுவதற்கு ஆசாரியன் அபிஷேகம் பண்ணி அவர் கையில் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 11லிருந்து பாருங்க. காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மீது வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி ராஜாவே வாழ்க என்று எல்லாரும் கோஷப்படுறாங்க. இது அத்தாலியாளுக்கு செய்தி எட்டுது. உடனே அத்தாலியால் இந்த இடத்துக்கு வரா, வந்து கத்துவா, இது துரோகம் என்று கத்துவா. ஆனால்
அவளை அந்த கூட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போய் அத்தாலியாலை பட்டயத்தால் வெட்டி கொன்றார்கள். 20வது வசனம் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 20-21. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையோ ராஜாவின் அரண்மனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தாள். அத்தாலியாள் என்றால் துன்மார்க்கம், பதவி வெறி, இவைகளால் நிறையப்பட்ட ஒன்றுதான் அத்தாலியாள் என்ற பெண்மணி. அத்தாலியாளை வெட்டி வீழ்த்திய போது தேசத்துக்கு ஒரு சந்தோஷம், அமைதல். இன்றைக்கும் தேசம் அப்படிதான். ஒவ்வொரு தேசங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேசத்தை அரசாளக்கூடியவங்க துன்மார்க்கராய் இருக்கும்போது தேசம் எப்படி இருக்கிறது? பதவி வெறியோடு இன்றைக்கு அரசாளக்கூடியவர்கள் தாங்கள் தான் மீண்டும் 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 பதவியில் உட்காரணும். அந்த சிங்காசனத்தை யாருக்குமே கொடுத்துடக்கூடாது, சுழற்சி முறையில் வந்துடவே கூடாது என்று பதவி வெறியோடு கூட இருந்தா தேசம் எப்படி இருக்கும்? அப்படிதான் அத்தாலியால் தேசத்தை அரசாளும் போது தேசத்திலே அமைதியில் இல்லை, சந்தோஷமில்லை, சமாதானமில்லை. ஆனால் அவளை வெட்டி வீழ்த்தினார்கள். தேசம் அமைதலாயிற்று. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது என்று நம்ம பார்க்குறோம் 20வது வசனத்தில் இல்லையா? 2 ராஜாக்கள் 11-20. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. தேசத்துக்கு ஒரு அமைதல் உண்டாயிற்று. தேசம் கொந்தளிக்கிறது. தேசத்திலே போராட்டங்கள், தேசத்திலே கலவரங்கள், கலகங்கள். ஏன்? தேசம் துன்மார்க்கரால் ஆளப்படும் போது, பதவி வெறியர்களால் ஆளப்படும் பொழுது தேசத்துக்கு அப்படியெல்லாம் உண்டாகிறது. அத்தாலியாள் என்றால் அதனுடைய அர்த்தமே சஞ்சலப்படுகிறவர். தேசத்துக்கே சஞ்சலத்தை உண்டாக்கினான். இப்பொழுதோ அத்தாலியால் வெட்டி வீழ்த்தப்பட்டான். அத்தாலியால் வீழ்த்தப்பட்டால் என்றால் துன்மார்க்கம் வெட்டப்பட்டது, பதவி வெறி வெட்டப்பட்டது. ஆகவே தேசத்துக்கு சமாதானம், சந்தோஷம், ஆறுதல். தேசத்து மக்கள் எல்லாரும் மகிழ்றாங்க. கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்தார். அப்படிதான் இன்றைக்கும் கூட உலகத்திலே ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினபடி பிரதானமான ஒரு புத்தி தேசத்துக்காக அரசாளக்கூடியவங்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும். அதுபோலவே சபை நன்றாய் இருக்க வேண்டுமானால், சபையிலே எழுப்புதலை காண வேண்டுமானால், கர்த்தருடைய பிரசன்னம் சபையிலே நிறைந்திருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆவியானவர் சபையை வழிநடத்த வேண்டுமானால் ஒரு நபர் சாக வேண்டும். தேசம் நன்றாய் இருக்க அத்தாலியால் சாக வேண்டும், அவள் கொல்லப்பட வேண்டும். அப்படியே சபையை பார்க்கலாம். எசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆலயம் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தது. இங்க பார்க்கிறோம், உசியா மரணமடைந்தான். அவன் மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அங்கே
சேராபீன்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழுறாங்க. தேவ ஆலயம் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே அங்கே நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறோம். சபை கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரம்ப வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பூரணமாய் சபையிலே அவருடைய கிரியைகள் விளங்க வேண்டும். அவருடைய வழிநடத்துதல் காணப்பட வேண்டுமானா சபையில் உசியா சாக வேண்டும். எப்படி தேசம் நன்றாய் இருக்க வேண்டுமானால் அத்தாலியால் கொல்லப்பட வேண்டுமோ அப்படியே சபையில் உசியா சாக வேண்டும். அவன் இறந்த பின்புதான், அவன் மரித்த பின்புதான் சபை நல்லா இருக்கிறத பார்க்கிறோம். உசியா என்றால் அவன் யாரு? அது என்ன அர்த்தம்? 2 நாளாகமம் 26 அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். உசியா அவன் ஒரு ராஜா, தேவனுடைய ஜனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ராஜா. அவன் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வழிகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே அவன் உண்மை உள்ளவனாய் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்து வந்தான். கர்த்தருக்கு பிரியமாய் அவன் காணப்பட்ட ஒரு நல்ல ஒரு ராஜா உசியா. 4-5 வசனங்களை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை அவன் தேடினான். கர்த்தரை அவன் தேடினபடியினால் அவனோட காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தரை யார் தேடினாலும் அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். இவன் எந்த காரியத்தை எடுத்தாலும், அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியங்கள் தடையின்றி வாய்த்தது. எல்லா காரியங்களும் வாய்க்குது. அவன் தேசத்தில் செய்த எல்லா காரியங்களும் அவனுக்கு அனுகூலமா வாய்த்ததுனால நம்ம எதை வேணாலும் செய்யலாம் என்று அவன் எண்ணினான். அப்படி எண்ணி அவன் நன்றா பலப்பட்டான். எல்லாத்திலையும் மேன்மை அடைந்தான், பலப்பட்டான். பலப்பட்ட போது அவனுக்கு என்ன ஆச்சு பாருங்க. 2 நாளாகமம் 26 அதிகாரம் 16 வசனம். அவன் பலப்பட்ட போது உசியா பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனது மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் எந்த காரியத்தை செய்தாலும் வாய்த்தது. அது அவனுக்கு ரொம்பவே, நம்ம என்ன பண்ணினாலும் தேவன் அதை நமக்கு நல்லபடியாக வாய்க்க செய்வார் என்று அவன் நம்பி அவன் நல்லா பலப்பட்ட போது, மேன்மை அடைந்த போது அவனுக்கு ரொம்ப மனமேட்டிமை உண்டானது. ஆகவே அவனுக்கு தகுதியற்ற காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். பரிசுத்தவான்களுடைய காரியங்கள், ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியங்கள், தூபவர்க்கம் போடுறது, தூப பீடத்திலே தூபவர்க்கங்கள் ஏறெடுக்கிறது, தூப கலசத்தை எடுத்து இவன் அந்த பரிசுத்த காரியங்களிலும் தலையிட ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரதை வாய்க்க செய்கிறாரே, ஆகவே நம்ம தகுதி படைத்தவர்கள் தான் என்று மனமேட்டிமை அடைந்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தையும் இவன் செய்ய ஆரம்பிச்சான். அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். அவனுடைய மனமேட்டிமை அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு போச்சு. அப்போ ராஜா உசியா அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் தூப கலசத்தை எடுத்து அவன் தூப பீடத்துக்கிட்ட நிற்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் 17 இருந்து பாருங்க. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும்
அவன் பிறகை உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களுக்கே அடுத்ததாகும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போவும், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லகியாது என்றார்கள். எந்த காரியமும் அவனுக்கு வாய்ப்பா அமைந்தது. ஆகவே இவன் ரொம்ப துணிகரமா துணிஞ்சு ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள சென்று அவன் அப்படி செய்த போது ஆசாரியர்கள் எதிர்த்தாங்க. ராஜாவே, உமக்கு இது நல்லதல்ல, இது பரிசுத்த ஆசாரியர்களுக்கு உரிய காரியம், இது நீங்கள் செய்கிறீங்க, இது உங்களுக்கு தேவனோட பார்வையில் அது நல்லதாக இருக்காது என்று சொன்னபோது அவன் அந்த தூப கலசத்தை கையில் வைத்துக்கொண்டே தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஆசாரியர்களை பார்த்து மிகவும் கோபப்பட்டு அவர்களை பேசுகிறான். இது கர்த்தரோட பார்வையில் பயங்கரமான பாவமாச்சு. ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் நின்று கொண்டு இருக்கும் பொழுதே உசியா ராஜாவின் நெற்றியிலே குஷ்டம் தோன்றினது. உடனே அவனை ஆலயத்தை விட்டு வெளியாக்குனாங்க. மரிக்கிற வரைக்கும் அவன் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தான் உசியா ராஜா. இந்த உசியா மரித்த பின்பு ஆலயம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பப்படுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பிற்று. உசியா என்றால் மனமேட்டிமை நிறைந்தவன். சபைக்குள்ள மனமேட்டிமைகள் இருந்தா கர்த்தர் அசைவாடுகிறது ரொம்ப கஷ்டம். பெருமை, மேட்டிமை, அகங்காரம், அகந்தை என்பதெல்லாம் இது ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, சபைக்குள்ள காணப்படக்கூடாது. சபைக்குள்ள இது தேவையற்ற காரியம். மனமேட்டிமை, உசியா மனமேட்டிமை. இன்றைக்கு கர்த்தர் அதை வெறுக்கிறார். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் ஆராதனைகள் நடந்தேற வேண்டும். அப்படியானால் சபை எப்படி இருக்கணும்? சபைக்குள்ள உசியா காணப்படக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில் அந்த மாதிரிப்பட்ட பெருமை, மனமேட்டிமை, அகங்காரம், அகந்தை ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, சபை மக்களுக்கும் அது காணப்படக்கூடாது. ஏன்னா இது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். உசியா எங்கே இருக்கிறானோ அங்கே ஆவியானவருடைய பிரசன்னம் விளங்காது. ஆகவேதான் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். 18வது வசனம் அதே அதிகாரம் 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை அதான் உசியா மரித்தான். அவன் இறந்த பின்பு தேவாலயம் தேவ பிரசன்னத்தினால் அங்கே நிரம்பி இருக்க கண்டேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், உசியா மரிக்க வேண்டும். தேசம் நன்றாயிருக்க அத்தாலியால் கொல்லப்பட வேண்டும். அப்படியே சபை நன்றாயிருக்க வேண்டுமானால் உசியா மரித்தாக வேண்டும். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்படியே பெருமை, மேட்டிமை, அகந்தை, அகங்காரம் என்ற தன்மைகளெல்லாம் ஏகதேசம் ஒன்று தான். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம், ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய்
நடக்கிறவர்களை தாழ்த்த தாழ்த்த தேவனால் கூடும். அகந்தையா நடக்கிறவங்களை கர்த்தர் தாழ்த்தி போடுவார். அது தேவ ஊழியர்களாய் இருந்தாலும் சரிதான், சபை மக்களாய் இருந்தாலும் சரி, தாழ்த்தி போடுவார் தேவன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனிதனுடைய அகந்தை, பெருமை, மனமேட்டிமை, அகந்தை, இவைகளெல்லாம் ஒரு மனிதனை கீழே தாழ்த்தி போடும். ஆகவே சபைக்குள்ள இது காணப்படக்கூடாது. உசியா மறிக்க வேண்டும். இந்த பெருமை, மனமேட்டிமை, அகந்தை, அகங்காரம் என்பது ஒவ்வொரு தேவ ஊழியர்களிடத்திலும் அது சாக வேண்டும். தேவ ஜனத்திடம் அது சாக வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு, அவருடைய வழிநடத்துதல் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்விலே காணப்படும். ஆகவே உசியா மறிக்க வேண்டும், சபை நன்றாய் இருக்க வேண்டுமானால். அப்படியே மூன்றாவது காரியமாக, ஒரு தனி மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு தனி மனிதன் அவன் நன்றாய் இருக்க வேண்டும். அவன் செழிப்பாக, மேன்மையாக அவன் காணப்பட வேண்டுமானால், ஒரு தனி மனிதன் நன்றாய் இருக்க யார் சாகணும்? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். போதும். ஆபிரகாம் மரித்த பின் அவனுடைய மகனாகிய ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆபிரகாம் தகப்பன் எப்போ மரித்தாரோ அதுக்கு பிறகுதான் குமாரன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இங்கே மகன் ஆசீர்வதிக்கப்பட தகப்பன் மரிக்க வேண்டும். ஏனா இது மனதுக்கே ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆபிரகாம் மரித்த பின், ஆபிரகாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை, கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை. ஏன்னா பிள்ளையே இல்லாம கிடைத்த ஒரு பிள்ளை ஈசாக்கு. ஆகவே அவனை ரொம்ப நேசித்து, ரொம்ப அன்பா, ரொம்ப செல்லமா வளர்த்துறாங்க. ஆகவே அவனுக்கு கஷ்டம் தெரியாது. எல்லாமே அப்பா பார்த்துக்கிருவாங்க. எல்லாமே ஆபிரகாம் போதுமானவர். ஆகவே தகப்பனையே சார்ந்திருந்தான், கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளை வளர்க்கும் போது பெற்றோர் கர்த்தரை சார்ந்து கொள்ள, கர்த்தரை பற்றி கொள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்பாவையும் அம்மாவையுமே சார்ந்து கொண்டு இருக்கிறது அல்ல. எந்த ஒரு காரியம் பிள்ளைக்கு தேவையாக இருந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். அவன் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அப்பா மூலம் கிடைக்கும், அம்மா மூலம் கிடைக்கும். ஆனால் அதுக்காக அப்பாவையும் அம்மாவையும் சார்ந்து கொள்ளுகிறது அல்ல, கர்த்தரை பற்றி கொள்ள, கர்த்தரை சார்ந்து கொள்ள அப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கே ஈசாக்கு தகப்பனையே சார்ந்திருந்தான். அவன் தனியாய் கர்த்தரை தேடவும் பற்றி கொள்ளவும் அவனுக்கு வாய்ப்பில்லை. இப்போ ஆபிரகாம் மரித்தான், அதன் பிறகுதான் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்போ அவனுக்கு யாரும் இல்லை. தான் நம்பி இருந்த அப்பா போயிட்டாரு, சார்ந்து கொண்டிருந்த தகப்பனார் மரித்து விட்டார், வேற வழியே இல்லை. இப்போ அவன் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறான், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஏற்கனவே முதல்லையே அவன் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தா ஆபிரகாம் இன்னும் இருந்திருப்பார், சாகணும்னு இல்லை. பிள்ளைகள் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது தகப்பனார் தாயார் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். இங்கே ஆபிரகாம் மரித்தான். மரித்த பின்புதான் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட
இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். தகப்பன் மரித்த பின்புதான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நீ இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஈசாக்கு கர்த்தரை பற்றி கொண்டான், கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 12-13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன். இப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். விதை விதைத்தான், 100க்கு 100, 100க்கு 100ஆன பலன் அவனுக்கு கிடைத்தது. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மகள் பிள்ளைகள் கர்த்தரை பற்றி கொள்ள பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் கர்த்தரையே சார்ந்து கொள்ள பெற்றோரையே நம்பி பெற்றோரையே பற்றி கொண்டு இருக்கிறது அல்ல. பெற்றோர் மூலம்தான் எல்லாம் கிடைக்கும், கர்த்தர் செய்வார். ஆகிலும் அவர்கள் கர்த்தரையே பற்றி கொள்ளும்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், கர்த்தரையே நம்பணும். இப்போ ஈசாக்குக்கு அப்பா இல்லை, வேற வழியும் இல்லை. ஆகவே அவன் கர்த்தரை பற்றி கொண்டான். கர்த்தர் அவனை எத்தனையாய் ஆசீர்வதித்தார். முதல்லயே இந்த காரியத்தை செய்திருந்தா ஆபிரகாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பார். ஆகவே கர்த்தரை நம்ப வேண்டும், மனிதனை அல்ல. பெற்றோர் என்றாலும் மனிதர்கள் தான். ஆகவே பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளும் கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்கள் செழிப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனை நம்புறவங்க சபிக்கப்பட்டவங்க, மனித பலத்தை நம்புறவங்க சபிக்கப்பட்டவங்க. அடுத்த வசனம், அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அப்படிப்பட்டவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வளர்ச்சி அடையாத ஒரு கரளையான ஒரு செடி, நன்மை வருகிறதை காணாமல் கரளையாய் காணப்படக்கூடிய அந்தரவெளியிலே இருக்கிற செடியை போல அவன் வாழ்வில் வளர்ச்சி இல்லை, செழிப்பு இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதனாய் காணப்படுவான். மனிதனை நம்பி, மனித பலத்தை நம்பி, மாம்ச பலத்தை நம்பி வாழக்கூடியவன். ஆனால் கர்த்தரை நம்பக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான்? அடுத்த வசனம் பாருங்க, 7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். கர்த்தரை நம்புகிற மனிதன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற மனிதன் அவன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானாம்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு செழிப்பான ஒரு மரம், தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய, ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான மரத்தை போல் காணப்படுவானாம் கர்த்தரை நம்புகிறவன். ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும். ஒரு தனி நபர் வாழ்விலே மேன்மை, ஆசீர்வாதம், உயர்வு உண்டாக வேண்டுமானால் அவன் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும்.
தகப்பனை அல்ல. இங்கே ஈசாக்குக்கு பார்க்கிறோம், அவன் தகப்பனை சார்ந்திருந்தான். தகப்பன் மரித்த பின்புதான் அவனை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். ஆகவே ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது ஆபிரகாமும் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பார், பிள்ளையும் நல்லா இருப்பான். ஆகவே கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் அவன் வாழ்விலே செழிப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம். பெருநெஞ்சுள்ளவன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இப்படி வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் செழிப்பு உண்டு, மேன்மை உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் அவன் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். மனிதரை சார்ந்தல்ல, மனித பலத்தை அல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி வேதத்திலே தேசம் நன்றாயிருக்க அத்தாலியால் சாக வேண்டும், சபை நன்றாயிருக்க உசியா மரிக்க வேண்டும், மகன் நன்றாயிருக்க ஆபிரகாம் சாக வேண்டும். 3 காரியங்களை பார்த்தோம். அழிக்க வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள், துண்டிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. இவைகளையெல்லாம் நம்ம அப்படி செய்தாதான் தேசம் நன்றாக இருக்கும், சபை நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருப்போம். ஆகவே நம்மக்கிட்ட காணக்கூடிய சில காரியங்கள் நம்மை விட்டு அகலணும். தேசம் நன்றாக இருக்க வேண்டுமானால் துன்மார்க்கம் அழிக்கப்பட வேண்டும், பதவி வெறி அழிய வேண்டும், சபை நன்றாக இருக்க மனமேட்டிமை, பெருமை, அகங்காரம், அகந்தை சபைக்குள்ள காணப்படக்கூடாது, அது ஒழியணும். அப்படியே ஒரு தனி நபர் ஆசீர்வதிக்கப்பட அவன் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும், மனிதர்களை அல்ல, பெற்றோரை அல்ல. கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது பெற்றோர் மூலமே அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய தேசம் எப்படி இருக்கு? அதற்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே தேசத்தை குறித்தும் சபையை குறித்தும் ஒரு தனி மனித வாழ்வை குறித்தும் நாங்கள் சிந்தித்தோம். அப்பா, எங்கள் தேசத்துக்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தேசம் ஆண்டவரே எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலான ஜீவனை செய்யும்படி இந்த வேளையிலே எங்கள் தேசத்தின் ராஜாக்களுக்காய், அதிகாரம் படைத்த யாவருக்காய் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் தேசத்திலே காணக்கூடிய துன்மார்க்க செயல்கள் அழியவும், பதவி வெறிகள் ஒழியவும், அத்தாலியால் கொல்லப்படவும் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமாண்டவரே, இயேசுவே ரட்சியும், ரட்சியும் அப்பா. சபைக்காய் ஜெபிக்கிறோம். சபை கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கத்தக்கதாக சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட, சபைக்குள்ளே பெருமைகள், மனமேட்டிமைகள், அகங்காரங்கள், அகந்தைகள் ஒழிக்கப்பட்டு போக கிருபை செய்யுங்கப்பா. சபையை ஆசீர்வதியும். உம்முடைய வருகை நாளுக்கென்று, நீர் வெளிப்படும் நாளுக்கென்று தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தும். அப்படியே ஒவ்வொரு தனி மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தரையே சார்ந்து கொள்ள, கர்த்தரையே பற்றி கொள்ள, கர்த்தரையே நம்பி வாழ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் கிருபை அருளும். நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே, மேன்மையை கொடுப்பவர், உயர்வை தருகிறவர். உமக்கே மகிமை ஆண்டவரே. இயேசுவே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். அனைவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள் செய்து நீரை வழிநடத்தும்.
உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord.